அப்படியா? சென்னையில் இருப்பது பெரம்பலூர் இல்லை, அது பெயர் பேரூர். இது நல்லபடி தெரியும். ஓ அப்படியா? ஓ அம்மோ, நான் பெரம்பலூர் மாவட்டம் தான், திருச்சி பக்கம். சென்னையில் இருப்பது பெரம்பலூர் இல்லை, அது பெயர் பெரம்பூரா? அப்படியா? ஓகே ஓகேண்ணா, நமக்கு ஒன்றையும் தெரியாதுண்ணா. சரி, எதுவாட்டம் இருந்துட்டு போட்டோம். யாரோ சொன்னாங்க எங்கள் ஊரில் மழை பெய்யுது, நல்ல மழை பெய்யுது 2 நாளாக, அப்படி 1 வாரமாக மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. இருக்கே நம்ம லைவ் முடியும் வரை. அன்னைக்கு வேலை முடிஞ்சா உங்களுக்கு டூட்டி டைம் முடிஞ்சா? லைவ் முடிய வர்றதெல்லாம் நீங்கள் இருக்க முடியாது, அது 3 மணிக்கு தான் லைவ் முடியும். இன்னைக்கு என்ன எங்கள் கோயிலில் எப்போ ரேடியோ போடுவாங்கன்னு தெரியாதாண்ணா. அது பிறகு நான் லைவ் பேசி போட முடியாது ஒரு 10 நாளைக்கெல்லாம். ஒரு டைமே சொல்லவே முடியாது. அதனால் சரி, அது எவ்வளோ ஓடட்டோன்னு முடிவு பண்ணியாச்சு. தமிழண்ணா நான் சொல்ல, நீங்கள் இருக்கிறீங்களா கேட்பீங்களா? நான் சொல்கிறேன். இந்த நம்ம லைவில் நேற்று ஒரு பிள்ளை மீனா, தெரியுமா மீனா? அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குன்னு ஒரு பிள்ளை மீனா, அவங்க வந்தாங்க. அவங்க இப்போ ஒரு 2 வாரமாலாம் நம்ம லைவ் வர்றாங்க, கமெண்ட் போடுவாங்க. அப்போ அக்கா நானும் சேனல் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஓகே, நானும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்போது நேற்று நம்ம லைவ் வந்தாங்களா, வந்தவங்க முத்துக்குமார் இருக்காருல்ல, அவர் நம்ம லைவில் இருந்தார். அப்போ உடனே முத்துக்குமார்கிட்ட பேசினார். ஓகே, எல்லாத்துலேயும் அவங்க பேசுவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. திருப்பி உடனே சொல்லாங்க, அது முத்துக்குமார் அது இன்னாரு லைவ் போட்டிருக்காங்க அப்படின்னு. உங்களை நான் அந்த லைவில் பார்த்தேன் அப்படின்னு. ஆமாம், நான் எல்லா லைவுக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துக்குமார் சொன்னார். ஓகேவா? அம்மு, நான் லைவில் இருக்கேன் அப்படி என்றால் இந்த மாதிரி 3 ஹார்ட் வரும். ஓ அப்படியாண்ணா? அப்போ உடனே ஆமாம், நான் எல்லா லைவ்லையும் போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துக்குமார் சொன்னார். ஓகே, அடுத்தால அவங்க லைவ் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம லைவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் அந்தாலும் சொன்னேன், மீனா அப்படி நீங்கள் ஒருத்தங்க பார்க்குறீங்க பேசுகிறீங்க, ஓகே, அதோட நிறுத்திக்கணும். இன்னார் லைவ் போட்டிருக்காங்க, நான் போகிறேன், நீங்கள் வர்றீங்களா, இந்த மாதிரியெல்லாம் கூப்பிடக்கூடாது யாரையும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அது உங்கள் லைவ்லேயே அண்ணா நான் சொன்னது தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கள், சரின்னா சரி சொல்லணும், சரியா? இப்போ அவங்க லைவ் போட்டிருக்காங்க, நான் அங்கே போகிறேன், போய்கிட்டு ஒருத்தங்க உள்ளே இருக்கிறவங்கள நிறைய இடத்துல லைவ் போட்டிருக்காங்க, வரியெல்லாம் போகுமா, அங்கே போய் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா தமிழண்ணா? அதனால நான் சொன்னேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, ஒரு நேரம் போட்டிருக்கா நேரம் போட்டிருக்கான்னு சொல்லடை, உங்களை நாங்கள் பார்த்தேன் அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கங்க. இதுக்கு பிறகு நீங்கள் எப்படி சொல்லாதுங்க, யாருக்கு லைவ் இல்லை, நம்ம லைவ்னு இல்லை, யார் லைவ்லேயும் எப்படி சொல்லாதுங்க அப்படின்னு சொன்னேன். அந்தாலும் உடனே அந்த பிள்ளை மன்னிப்பு கேட்ட மாதிரி பொம்மை போட்டுச்சு. அப்போ சாரி சொல்லிச்சு. நான் சாரியெல்லாம் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லி விட்டேன். அது ஒரு இன்னைக்கு காலையில் லைவுக்கு வரல, இல்லைன்னா டெய்லி காலையில் லைவ் வரும் பார்த்தீங்கன்னா வரல. இன்னைக்கு இவ்வளோ நேரமாகவே வரல, இல்லைன்னா லைவ் போட்ட உடனே 2வது லைக்கு 3வது லைக்கு போடைக்கு வரோம், இன்னும் வரல. அப்போ நம்ம சொன்னதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டவனு தானே அர்த்தம். சரியாக புரிஞ்சிருந்தா அவங்க நம்ம லைவ் வந்திருப்பாங்க. அப்போ என்னத்தானா மனசில் ஒன்று பட்டனா பேசவும் கூடாதா நம்ம? எனக்கு ஒன்றும் விளங்கவே மாட்டேங்குது. அப்போ இந்த உலகத்தில் நடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உலகம் சொந்தம், உண்மையை பேசுகிறவங்களுக்கு இல்லை.